ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரு சாதாரண ஒரு கார்ட்டூன் அண்ட் அனிமேக்களை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காக திடீர்னு அப்பப்போ ஒவ்வொரு ஹாரர் எபிசோடுகளையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சமயம் அந்த ஹாரர் எபிசோடுகள் எந்த அளவுக்கு பயங்கரமாகிறோம்னா அது அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்க பாக்குறதுக்கு ஏத்தாப்புல இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம அந்த எபிசோடுகள் எல்லாம் பேன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல பர்டிகுலரா ரொம்ப ஹாரரா இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு மீதி எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த வீடியோல நம்ம ஒரு சில ஹாரரான ஸ்டோரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா டோரேமானோட ஒரு எபிசோட் எல்லாம் எந்த அளவுக்கு ஹாரரா இருந்ததுன்னா அது டிவிகள் எல்லாம் வரவே இல்ல. சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கார்ட்டூன் லவர்ஸ் எல்லாம் வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 ஷின்சான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நமக்கு மிட்சியை காட்டியிருப்பாங்க. அதுல மிட்சி ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டுட்டு இருப்பா. ஏன்னா கனவுல அழகான ஒரு பொம்மை தான் தெரியும், ஆனா அது ரொம்பவே ஹாரரான ஒரு வைபை கொடுத்துட்டு இருக்கும். அதை பார்த்து மிட்சி ரொம்பவே பயந்து தூக்கத்துல இருந்து எழும்பிடுவா. ஆனா மிட்சி கண் முழிச்சு பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர்ல உருவம் தெரியும். அந்த உருவமும் ஈவில் சிரிப்போட மிட்சியை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து மிட்சி ரொம்ப பயந்து போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது ஷின்சானோட ஒரு டாயா இருக்கும். இப்ப மிட்சி தூக்கத்துல இருந்து எழும்புனது ரொம்பவே சாயங்காலமான நேரமா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள ஷின்சான் அண்ட் ஹிமாவாரியோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே கேட்காது. அதனால மிட்சி உடனே எழும்பி ரெண்டு வரையுமே தேட தொடங்கிடுவா. அதுக்கப்புறம் மிட்சி ஒரு ரூமுக்குள்ள போகும்போது அங்க ஷின்சானும் ஹிமாவாரியும் ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப பார்த்து அவங்க ரெண்டும் திடீர்னு மிட்சியை நோக்கி திரும்பி பார்க்கும்போது அவங்களோட முகத்துல ரொம்பவே வியர்டான சைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி அதை கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இதை மிட்சி திடீர்னு பார்த்ததும் பயந்து போய் பின்வாங்கவும் காலில் அடிபட்டுரும். அப்ப பார்த்து ஷின்சானும் ஹிமாவாரியும் ரொம்பவே வியர்டான முறையில சிரிப்பாங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணிட்டு அடுத்ததா ஹாரி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றத காட்டியிருப்பாங்க. இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா ஹாரி ஹிமாவாரிக்காக ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த பொம்மையை பார்த்ததுமே மிட்சிக்கு அதிர்ச்சியில தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா அந்த பொம்மை மிட்சியோட கனவுல வந்து பயம் காட்டினா அதே பொம்மையா தான் இருக்கும். பட் அந்த பொம்மையை பார்த்து மிட்சிக்கும் ஷின்சானுக்கும் ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதை பத்தி அவங்க ரெண்டோரும் ஹாரி கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனா ஹிமாவாரிக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சு போய் அதோட விளையாட ஸ்டார்ட் பண்ணதும் மிட்சி அந்த பொம்மையில எதுவுமே இல்ல, நம்ம தான் வீணா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருவா. ஆனா அடுத்த நாள் ஹாரி வேலைக்கு போகும்போது ஹாரி கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, ஹாரி என்னதான் இருந்தாலும் நீ அந்த பொம்மையை வாங்கி இருக்க கூடாது, ஏன்னா அந்த பொம்மையில ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு சொல்லுவாரு. ஆனா அதே நேரம் வீட்டுல ஹிமாவாரி இன்னும் அந்த பொம்மையோட விளையாண்டுகிட்டு தான் இருப்பான். அதை பார்த்து ஷின்சான் என்னடாவா இன்னும் அந்த பொம்மையோட தான் விளையாண்டுட்டு இருக்கான்னு அந்த பொம்மையை வாங்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணும்போது அந்த பொம்மைக்குள்ள உண்மையாவே உயிர் இருக்கிறது போல அவனுக்கு ஃபீல் ஆகும். உடனே ஷின்சானும் பயந்து போய் இந்த விஷயத்தை மிட்சிட்ட போய் சொல்லுவான். அப்ப பார்த்து மிட்சி என்னடா சொல்றான் இவன், அந்த பொம்மை பக்கம் திரும்பி பார்க்கவும் அந்த பொம்மையும் ஆட்டோமேட்டிக்கா மிட்சி பக்கம் திரும்பி பார்க்கும். அதுக்கப்புறமா அந்த பொம்மை அப்படியே ஹிமாவாரியை தூங்க வச்சுட்டு அதோட கால்ல அது எழும்பி நிற்கும். இதை பார்த்து மிட்சியும் ஷின்சானும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு பயந்து போயிருவாங்க. இன்னொரு பக்கம் ஹாரியும் கூட வேலை பார்க்கிற ஒரு சொன்னதை கேட்டு வேகமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாரு. அங்க வீட்டுல உயிரோட எழும்புன அந்த பொம்மையோட சேர்த்து வீட்டுல இருக்கிற எல்லா பொம்மைகளுக்கும் உயிர் வந்து அந்த எல்லா பொம்மைகளையும் இந்த பொம்மை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அந்த பொம்மை சொல்றதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பொம்மைகளும் மிட்சியும் ஷின்சானையும் சுத்து போட்டுரும். ஹாரியும் வேகமா வீட்டுக்கு ஓடி வரும். வீட்டோட டோரும் லாக்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த ஹாரரான பொம்மை வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பொம்மைகளையும் பெரிய சைஸுக்கு மாத்திரும். அதுலதான் ஒரு பொம்மை மிட்சியும் ஷின்சானையும் காலுக்குள்ள போட்டு நசுக்கவும் மிட்சிக்கு மறுபடியும் பயத்துல தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்துரும். அதாவது மிட்சி கனவுக்கு உள்ள ஒருக்கா பயத்துல எழும்பி கனவுக்கு உள்ளே கனவு கண்டுட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மிட்சிக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். நல்ல வேளை அது ஒரு கனவு தான் சொல்லுவான். பட் இந்த எபிசோடோட லாஸ்ட்ல நமக்கு ஒரு குப்பை தட்டுற இடத்தை காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அதே சேம் பொம்மை உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்பர் 2 ஸ்பஞ்ச்பாப். ரெட் மிஸ்ட். இது ஸ்பஞ்ச்பாபோட ரொம்பவே ஹாரரான ஒரு எபிசோடுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எபிசோடோட ஸ்டோரி லைனை எந்த மாதிரி எழுதியிருப்பாங்கன்னா அதை குழந்தைங்க பாக்குறதுக்காக தான் ஆக்சுவலா எழுதியிருக்காங்களா என்கிற சந்தேகமே வந்துடும். பட் ஸ்பஞ்ச்பாபோட இந்த ஹாரர் ஸ்டோரியை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நீங்க பார்க்கணும். இதுல ஸ்குவிட்வார்ட் ஒவ்வொரு டோரையா ஓபன் பண்றத பார்க்க முடியும். அதுல ஒரு டோர்ல ஸ்குவிட்வார்டோட ரொம்பவே ஹாரரான ஒரு வெர்ஷன் காட்டப்பட்டிருக்கும். இந்த எபிசோட முதல்ல வெளிநாடுகள்ல ரிலீஸ் பண்ண சமயத்துல இந்த சீனுக்கு இது குழந்தைங்க பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரியானது இல்லன்னு சொல்லி அதுக்கு நிறையவே எதிர்ப்பு வந்தது. அதனால இன்னொரு சில நாடுகள்ல இந்த எபிசோட ரிலீஸ் பண்ணும்போது ஸ்குவிட்வார்டோட ஹாரர் வெர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அதுல குழந்தை வெர்ஷனை வச்சுட்டாங்க. ஆனா இந்த ஹாரரான ஃபேஸை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரியும் சொல்லப்படுது. அந்த ரீசனே ரொம்ப பயங்கரமானதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா ஸ்பஞ்ச்பாபோட டீம் ஸ்பஞ்ச்பாபோட ஒரு ஹாரர் எபிசோட ரெடி பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்றதுக்காக இன்டர்ன்ல ஒரு ஸ்டூடெண்ட வேலைக்கு வச்சிருந்தாங்களாம். அந்த ஸ்டூடெண்டோட வேலை ஸ்பஞ்ச்பாபோட எபிசோட பார்த்து ரிவ்யூ பண்றதுதான். இந்த மாதிரி தான் அந்த பையன் ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு இருக்கும்போது ரெட் மிஸ்ட் என்கிற ஒரு எபிசோட பார்ப்பான். அந்த எபிசோட அந்த பையன் பார்க்க ரொம்ப பயங்கரமா மாறிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்குது. ஏன்னா அந்த எபிசோட்ல ஸ்குவிட்வார்ட் ஒரு கான்சர்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவான். அதுக்கப்புறம் மக்களோட இந்த நெகட்டிவிட்டியை தாங்க முடியாம டிப்ரெஷன் கூட போயிருவான். இதுக்கப்புறமா தன்னை ஒரு ரூம் குள்ள அடைச்சு வச்சுட்டு அழுவான். ரொம்ப வியர்டான விஷயங்கள் எல்லாம் பண்ண தொடங்கிடுவான். அண்ட் அதே நேரத்தில் அவனுக்கு
குழந்தைங்க அழுற சத்தம் ரொம்ப வியர்டான ஹாரரான சத்தங்கள் எல்லாம் கேட்க தொடங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் அப்படியே மெதுவா ஸ்குட்வேர்டோட முகத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப பார்த்து அவனோட கண்ணுல இருந்து ரொம்ப விசித்திரமா ரத்தம் வெளியே வர தொடங்கும். உடனே அவன் என்னன்னே தெரியாது ரொம்ப கத்த தொடங்கிடுவான். அதுக்கப்புறம் திடீர்னு அவனோட காதுக்கு டூ இட்னு ஒரு சத்தம் கேட்கவும் தன்னை துப்பாக்கியை வச்சு சுட்டுருவான். இதோட இந்த எபிசோடோட ஸ்டோரியே இதோட முடிச்சிருவாங்க. வெல் ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான ஒரு எபிசோட எங்கேயுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த எபிசோடோட ஸ்டோரி மட்டும் வெளியே வந்த சமயத்துல இது சோசியல் மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அதனால தான் அந்த ஹாரர் எபிசோட்ல உள்ள ஸ்குட்வேர்டோட இந்த முகத்தை இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ஹாரரான ஃபேஸ்க்கு பின்னாடி இவ்வளவு பயங்கரமான ஸ்டோரி இருக்கிறனால நிறைய நாடுகள் அந்த ஃபேஸை மாத்த சொல்லிட்டாங்களாம். நம்பர் 3 டோரேமான். டோரேமானோட ஒரு மங்கா ஸ்டோரி எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்ததுன்னா அதை ஒரு காலமே எபிசோடா மாத்தி டிவில ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல யாரோ ஜியானோட ஃபேஸை வரைஞ்சி அதுல கிறுக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல நோபிதாங்கிறது காட்டப்பட்டிருக்கும். அண்ட் அவனோட முகமும் பாக்குறதுக்கு எப்பவும் போல சாதாரணமா இல்லாம ரொம்ப பயங்கரமா இருக்கும். அத டோரேமானும் பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அண்ட் டோரேமான் நோபிதாட்ட நீ சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே என்கிட்ட தான், நான் உனக்காக வேற லெவலான ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரேமான் நோபிதாவோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு டைம் மெஷின்ல எங்கேயோ போயிருவான். அதுக்கப்புறமா டோரேமான் ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப வியர்டான ஒரு கேஜெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இந்த கேஜெட் டோரேமானோட மத்த கேஜெட்கள் போல சிம்பிளா இல்லாம இது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுல முள் மாதிரியான ஒரு மலை இருக்கும், கொதிக்கிற எண்ணெய் சட்டி இருக்கும், அண்ட் கண்டினியூவா ஒரு இடத்துல தீயும் எரிஞ்சுகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பயங்கரமா தெரியுற இந்த கேஜெட்டோட பேர் தான் மினி ஹெல். அதுக்கப்புறம் டோரேமான் இந்த கேஜெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இதுல யாரோட போட்டோவை நீ இதுக்குள்ள போடுறியோ அவங்க இந்த மினி ஹெல்க்குள்ள வந்துருவாங்க, நீ தான் அதுக்கு பாஸா இருப்பா, நீ அவங்கள எவ்வளவு வேணாலும் சித்திரவதை பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். இதை கேட்டதுமே நோபிதாவோட முகத்துல ரொம்ப மோசமான ஒரு சிரிப்பு வர்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நோபிதா டோரேமான் நீ போட்டோ தானே கேட்ட, என்கிட்ட ரகரகமா போட்டோ இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த ஆல்பம்ல இருந்து ஜியானோட ஒரு போட்டோ எடுத்து அந்த மெஷின்குள்ள போடுவாங்க. அதுக்கப்புறமா ஜியானோட ஒரு சின்ன சைஸ் உருவம் அந்த கேஜெட்டுக்குள்ள வந்துரும். நோபிதா அந்த மினி ஹெல்க்குள்ள ஜியானை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான். அவன் பண்ற டார்ச்சர் எல்லாமே ஒருவேளை எபிசோட வந்திருந்தா அதை பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஜியானை நல்லா டார்ச்சர் பண்ணி சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சதுமே சுனியோட போட்டோவை அந்த கேஜெட்டுக்குள்ள போட்டு அவனையும் ரொம்ப மோசமான முறையில டார்ச்சர் பண்ண தொடங்கிடுவாங்க. இந்த மாதிரி டோரேமானோட இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னா அது எபிசோட வந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த ஸ்டோரி இதுவரைக்கும் டிவில போடப்படுற மாதிரியான ஒரு எபிசோட மாத்தப்படவே இல்ல. இவ்வளவு ஹாரரான இந்த ஸ்டோரி லைனை கேட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதை கண்டிப்பா பிளாக் ஃபுஜிகோ தான் எழுதியிருப்பாருன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு தான் இந்த மாதிரியான ஹாரரான ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும். வெல் வாட் எவர், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 ஹாரர் ஸ்டோரியில எது ரொம்ப பயங்கரமா இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கார்ட்டூன் லவர்ஸ்க்காகவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸ் மேல ஐ பட்டன் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கிளிக் பண்ணி உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நானும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.